தமிழ் நேசங்களுக்கு இனிய வணக்கம். அகிலேஷ் எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? பூமர்ஸ் ஒரே அட்வைஸுங்க. இன்றைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே தலைமுறை அக்கப்போரு தான். பூமர்ஸ் ஓவராக அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு ஜென்சி ரீல்ஸ் போடுறாங்க. ஜென்சிக்கு பொறுப்பே இல்லைன்னு பூமர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டோமேன்னு 90s ரீல்ஸ் போடுறாங்க. இந்த தலைமுறை மோதலுக்கு நடுவில் நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைக்க ஒரு ஃபார்முலாவோட வந்திருக்காரு கவிஞர். கவிஞரே, பூமர்ஸ் 90s ஜென்சி = வலிமை, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வணக்கம் ரம்யா. ஒரு முறை என் பேரை என்கிட்ட ஓடி ஒரு மீம்ஸை காமிச்சான். அந்த மீம்ஸில் என்ன பூமர் அங்கிள்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், பூமர்ஸ் கிட்ட அனுபவம் இருக்குது, 90s கிட்ஸ் கிட்ட அடாப்டபிலிட்டி இருக்குது, ஜென்சி கிட்ட மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது. இது மூணு ஒன்றா இணையிற ஒரு புள்ளி இருக்குது இல்லையா? அந்த இடத்துல ஒரு தனி மனித சக்தி ஒரு சமூக சக்தியாக மாறுது. அதோட விளைவு தான் இந்த கவிதை. உன் பலம் என் பலம் நம்பலம் நம்பலாம். உன் பலம் என் பலம் நம்பலம் நம்பலாம். உன் திறன் என் திறன் நம் திறன் எந்திரன். உன் மொழி என் மொழி நம் மொழி செம்மொழி. உன் வழி என் வழி நம் வழி நல்வழி. உன் ஆற்றல் என் ஆற்றல் நம் ஆற்றல் பேராற்றல். உன் மூச்சு என் மூச்சு நம் மூச்சு உயிர் மூச்சு. உன் கை என் கை நம் கை நம்பிக்கை. உன் அடி என் அடி நம் அடி திருவடி. உன் வாக்கு என் வாக்கு நம் வாக்கு நல்வாக்கு. உன் எண்ணம் என் எண்ணம் நம் எண்ணம் நல்லெண்ணம். உன் திட்டம் என் திட்டம் நம் திட்டம் நல் திட்டம். உன் நிலம் என் நிலம் நம் நிலம் மாநிலம். உன் தமிழ் என் தமிழ் நம் தமிழ் நற்றமிழ். முதல் வரியே அம்பட்டு பொருத்தம் கவிஞரே. சமையல் கட்டில் நான் சமையல் நல்லா சமைப்பேன். காய்கறி வாங்க போனால் ஏமாந்துடுவேன். என் கணவர் காய்கறி வாங்க போனால் பேரம் பேசி கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவார். ஒருத்தரோட பலவீனம் இன்னொருத்தரோட பலமாக மாறுறது தானே குடும்பம். அதே தான் ரம்யா, கார்ப்பரேட் ஆஃபீஸில் கூட இதே நிலமை தான். ஜென்சி கிட்ஸுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸாக தோணும். ஆனால் பூமர்ஸ்க்கு தான் இதை எப்படி மெச்சூர்டாக கிளைண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஐடியா அவங்களுக்கு தான் தெரியும். இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்குற பாலம் தான் 90s கிட்ஸு. இந்த மூணு பலமும் ஒன்றா சேர்ந்தா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்னு கண்டிப்பாக நம்பலாம். சரியாக சொன்னீங்க லிங்கேசன். இதை தான் வள்ளுவர் அன்றைக்கே கார்ப்பரேட் பாணியில் சொல்லியிருந்தார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதாவது யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்தா அவங்க கரெக்டாக அதை முடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுக்கறது பலம். உன் திறன் என் திறன் நம் திறன் எந்திரன். எந்திரன்னாலே எனக்கு ரஜினி சார் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் டிவி ரிமோட் வேலை செய்யலைன்னா பூமர்ஸ் அதை தட்டி தட்டி சரி பண்ணலான்னு பார்ப்பாங்க. 90s கிட்ஸு அந்த ஒயரை கழட்டி மாட்டி சரியாகுதான்னு பார்ப்பாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க கரெக்டாக ப்ளூடூத் ஆஃப் ஆகிருக்கு, ஆன் பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் கார்ப்பரேட் கம்பெனியில் கூட ஒரு கார் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்களேன். காரை டிசைன் பண்ணுறது ஒருத்தராக இருக்கும், அதை அசம்பிள் பண்ணுறது வேறு ஒருத்தராக இருக்கும், ஃபைனலாக டெஸ்ட் பண்ணுறது வேறு ஒருத்தராக இருக்கும். தனித்தனியாக பார்த்தா மூணும் தனித்தனி வேலை தான். ஆனால் மூணும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது பவர்ஃபுல் எந்திரனாக மாறுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. உன்மொழி என் மொழி நம் மொழி செம்மொழி. இப்போல்லாம் என் பையன் பேசுகிறது எனக்கு புரியறதே இல்லை. என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் மம்மி சில் அப்படின்றான். என்னடா அப்படின்னா கூல் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து தமிழ் படம் பார்க்கும்போது என் பையனும் அந்த டைலாக்கை ரசிக்கிறான், எங்கள் மாமனாரும் அந்த டைலாக்கை ரசிக்கிறாங்க. அதானே நம்ம தமிழ் மொழியோட கெத்து. உண்மைதான் ரம்யா. என்ன தான் நம்ம ஆஃபீஸில் இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றப்ப எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பாடு சூப்பராக மச்சான்னு சொல்கிறப்போ வர ஒரு பாண்டிங் இருக்க, அது ஈடு இணை எதுவுமே கிடையாது. வார்த்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் உணர்வு ஒன்றுதான்.
நம் தமிழ் செம்மொழி, அது அனைவரையும் அரவணைக்கும். தமிழுக்கும் அமிழ்தென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமிழ்தென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். சூப்பர் மூந்தா. பிஸ்னஸில் பழைய பாரம்பரிய முறைகளும் வேணும், புதிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் உபயோகப்படுத்தணும். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து செய்கிறது தான் சரியான நல்வழியாக இருக்கும். நல்லவர்கள் காட்டும் கூட்டுப்பாதையே சமூகத்தை உயர்த்தும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. உன்னாற்றல் எண்ணாற்றல் நம்மாற்றல் பேராற்றல். இந்த வரிகளை நான் ஏன் எழுதினேன்னா, நம்ம ஊர் மகளிர் சுய உதவி குழுக்களையும் யூடியூப் சமையல் சேனல் நடத்துகிற கிராமத்து பாட்டிமார்களையும் பாருங்கள். தனித்தனியாக இருந்த ஆற்றல் எப்படி ஒரு பேராற்றலாக உருவாகியிருக்கு. ஏன் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே எடுத்துங்களேன். தோனியோட கூல் மைண்டு, விராட் கோலியோட அக்ரெசிவ் பேட்டிங், அப்புறம் பும்ராவோட இன்னோவேட்டிவ் போலிங், இந்த 3 ஆற்றலும் சேர்ந்தாதான் இந்திய டீமோட பேராற்றலாக மாறுது. ஆம், தன்மணி சக்தி துளி போன்றது, கூட்டு சக்தி வெள்ளம் போன்றது. பல துளி பெரு வெள்ளம். உன்மூச்சு என் மூச்சு நம் மூச்சு உயிர் மூச்சு. கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் முழிச்சிட்டு இருந்து பார்ப்பாங்க. அது என்னவோ இப்போ குறைஞ்சி தான் போச்சு. ஆனால் 2015 ஒரு பெருவெள்ளம் வந்தப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி போய் வயசு வித்தியாசம் பார்க்காம உதவிட்டாங்க இல்லையா. அப்போ தான் நம்ம எல்லார் மூச்சும் உயிர் மூச்சுன்றது நமக்கு புரிஞ்சுது. மனித குலம் முழுவதும் ஒரே ஈக்கோ சிஸ்டத்தில் தான் இயங்குது. நான் நல்லா இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறோம் என்ற உலக தத்துவம் இதில் இருக்குது. எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா பக்கத்து வீட்டு அக்கா ஓடி வந்து, நான் இருக்கேன் ரம்யா, நான் சமைச்சு தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக சிறந்த நம்பிக்கை. என்னுடைய ஆரோக்கிய நண்பர் ஒருத்தர் புதுசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு நினச்சப்போ, உனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் கையை பிடிச்சார். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி 500 பேருக்கு மேலே வேலை கொடுக்குற இடத்துல என்னோடய நண்பர் இருக்கார். நம்பிக்கையோட கை கோர்த்தா ஆகாதது எதுவும் இல்லை. கை கோர்த்தால் கல்லும் நகரும். பெரியவர்கள் காட்டிய நல் வழியில் இளைய தலைமுறை எடுத்து வைக்கிற ஒரு அடியும் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஆமாம், ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை கொடுக்கும். எண்ணமும் செயலும் உயர்ந்ததாக இருந்தால் மனிதனின் சாதாரண நடையும் புனிதமான திருவடியாக மாறும். உன் வாக்கு என் வாக்கு நம் வாக்கு நல்வாக்கு. வீட்டில் காலையில் முழிச்சதும் பெரியவங்க இன்னைக்கு நாள் முழுக்க நல்லா போகும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அந்த நாள் முழுக்க நமக்கு எனர்ஜியை தருது. ஆஃபீஸில் கடுமையான ப்ரெஷரில் வேலை பண்ணிட்டு இருக்கிறப்போ டீம் மேனேஜர் வந்து தோளில் தட்டி, டோன்ட் வரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பாசிட்டிவான வார்த்தை அந்த டோட்டல் டீமோட மைண்டையும் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்துடும். வார்த்தைகளோட வலிமையான ஆயுதம் வேறில்லை, அதை நல்வாக்காக பயன்படுத்த வேண்டும். உன் எண்ணம் என் எண்ணம் நம் எண்ணம் நல்லெண்ணம், உன் திட்டம் என் திட்டம் நம் திட்டம் நல் திட்டம். ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாரும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணணுன்ற எண்ணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லாரும் சேர்ந்து செஞ்சோன்னா வீடும் சுத்தமாகுது. இதைத்தான் கார்ப்பரேட்டில் ப்ரொடக்டிவ் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு நன்மை புரியறதா மாறும்போது தான் அந்த தேசமே ஜெயிக்கும். உன் நிலம் என் நிலம் நம் நிலம் மாநிலம், உன் தமிழ் என் தமிழ் நம் தமிழ் நற்றமிழ். இதை கேட்கும்போதே தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறதுல ஒரு தனி பெருமை வருது கவிஞரே. பூமர்ஸோட இலக்கிய தமிழும் 90ஸோட கலக்கல் தமிழும் ஜென்சியோட வாட்ஸ்அப் தமிழும் ஒன்றா சேர்றது தான் நம்ம நற்றமிழோட மிகவும் சிறப்பு. இந்த கவிதையோட சிகரமே அந்த இறுதி வரி தான். தமிழின் நெறிப்படி வாழ்வதே சரியான வாழ்க்கை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மிக்க மகிழ்ச்சி. ரம்யாவோட யதார்த்தமான வீட்டு உதாரணங்கள், லிங்கேசனோட ஆழமான கார்ப்பரேட் பார்வை, முகுந்தனோட இலக்கிய நயம், இது எல்லாம் சேரும்போது தான் இந்த கவிதைக்கே பேராற்றல் கிடைக்கும்.
அருமை கவிஞரே! நேயர்களே, நீங்கள் பூமரா 90s ஜென்சியாங்கிறது முக்கியம் இல்லை. நீ என்பதில் தனிமை உள்ளது, நான் என்பதில் உரிமை உள்ளது, நாம் என்பதில் தான் நாட்டின் எதிர்காலமே உள்ளது. உன் பலம் என் பலம் நம்பலம் நம்பலாம். கட்டாயம் நம்பலாம். அடுத்த சுவாரஸ்யமான கலகலப்பான கவிதை கலந்தாய்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.